கூலி படத்தை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து ஹக் பண்ணி தளபதி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல படம் பார்த்துட்டு அவருக்கு நல்ல படத்தை பத்தின ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. பிசினஸ் தான் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா 650 கோடி ரூபா ப்ரீ பிசினஸே நடந்திருக்கு. ஒரு தமிழ் படம் அப்படிங்கிறது பெரிய ரெக்கார்டாக இருக்கு. 100 கண்ட்ரியில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஓடிடி இந்த படத்தை வாங்கியிருக்கு. டைரக்டர் நிதிலின் கூட காம்பினேஷன் இருக்கிற மாதிரியும் வந்து ஜெயிலர் 2 முடிஞ்சவனே ஒரு 3 months அவர் வந்து ரெஸ்ட் இருக்கிறார். எச் வினோத் படம் இப்போதைக்கு இல்லை, அது ட்ராப் ஆயிடுச்சு. நிதிலின் மீட் பண்ணப்போ அவர் ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை டெவலப் பண்ணக்கூடிய வேலையை போயிட்டு இருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயின் தயாரிக்கிறதாக சொல்றாங்க. ரெட் ஜெயின் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. வெற்றிமாறனுடைய STR 49 ஸோ அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு. ஒரு ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்றாங்க. அதில் வந்து 2 கெட்டப்ல வர்றாரு. STR முதல்ல ஒரு கெட்டப் வந்து நார்மலா இருக்கும், அதை காட்டிலும் ஒரு 10-14 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி ஒரு கெட்டப்ல வர்றாரு. ஒரு பவர்ஃபுல்லான வெயிட் லாஸ் பண்ணி வர்றாரு. அது ஒரு 10 நாள்ல பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. 10 நாள்ல பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்டன் மாஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க. பாரதித் மேல ஒரு வழக்கம் வந்து இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வண்டி ஸ்கிப் ஆனதுல அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடிச்சு அவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் முக்கியம். சண்டை காட்சிகள்ல ரத்த துருவமா இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இதாக வேகமா இருக்கணும். அந்த படத்தை ஒரு போட்டியில அவங்க பண்ற விஷயம் வந்து. ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஜேர்னலிஸ்ட் ஜுபைர் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ கூலி படத்தோடைய செகண்ட் சிங்கிள் மோனிகா சாங் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்னவா இருக்கு சார்? அடுத்தடுத்த அப்டேட்னா இந்த மாதம் கடைசியில் ஆடியோ லான்ச் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் பெருசாக பண்ண போகிறாங்க. அதோட சேர்த்து அவருடைய 50வது ஆண்டு திரையுலக பயணம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் இருக்குது. அது அப்படி அதில் சேர்ந்து கொண்டாட போகிறாங்களா தனியாக பண்ண போகிறாங்களான்னு தெரில. அந்த ஆடியோ லான்ச்சை கிராண்டாக பண்ணணுங்கிறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே இன்னொரு அப்டேட்டும் வரும். இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வரிசையாக அந்த படத்தின ப்ரொமோஷன். ரெண்டாவது ஆல்மோஸ்ட் படத்தினுடைய எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இந்த வாரத்தில் சென்சார் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்கிறாங்க. ரீ ரெக்கார்டிங் ஃபைனல் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த வாரத்தில் சென்சார் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அடுத்து அவங்க முழுவதுமாக படத்தினுடைய ப்ரொமோஷனில் இறங்கிடுவாங்க. ஸோ அதே மாதிரி டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து இந்த கூலி படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஹக் பண்ணி தளபதி படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் ஷேர். இல்லை படம் பார்த்துட்டு அவருக்கு நல்ல படத்தை பற்றின ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கு. ரெண்டாவது அது டப்பிங் ஸ்டுடியோவில் இல்லை, ரீ ரெக்கார்டிங் பண்ணது பிறகு பாதி ரீ ரெக்கார்டிங் பண்ணுறப்ப பார்த்துருக்காரு போல். அவருக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த படம் பார்த்ததில் அவருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. மற்றபடி படத்துக்கு பிஸ்னஸ் தான் இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபா 650 கோடி ரூபா ப்ரீ பிஸ்னஸே நடந்திருக்கு. ஒரு தமிழ் படம் அப்படிங்கிறது பெரிய ரெக்கார்டாக இருக்குது. அதிகபட்சமான ஓவர்சீஸ் பிஸ்னஸ் நடந்த முதல் தமிழ் படமாக இருக்குது. கிட்டத்தட்ட 84 கோடி ரூபா 84 to 86 கோடி ரூபா சொல்கிறாங்க. அவ்வளோ போயிருக்கு அந்த படம். 100 கண்ட்ரியில் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ் படங்கள் போகாத நாடுகள்லாம் இந்த படத்தை ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஓடிடி இந்த படத்தையும் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு தியேட்டர்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே பிளான் பண்ணுறாங்க. ப்ரொமோஷன் சைட்லேயும் பெருசாக அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. படத்துக்கு நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்குது. ஒரு பக்கம் அர்ஜுனா, இந்த பக்கம் உபேந்திரா, அமீர் கான், சத்யராஜ், சாருடைய ஸ்ருதிஹாசனுக்கு இந்த படம் வர்றப்ப ரொம்ப ஒரு பேசக்கூடிய படமாக இருக்கும். ஸ்ருதிஹாசனுடைய கேரக்டர் அவருக்கு ஈக்குவலான ஒரு வெயிட்டான கேரக்டர். எப்படி படைப்பாளர் நீலாம்பரி மாதிரி இந்த படத்தில் ஒரு கேரக்டர். அது நீங்கள் கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அதாவது பார்க்குறப்ப ஸ்க்ரீனில் நம்ம ஸ்ருதிஹாசனான்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரியும். அந்த அளவுக்கு கெட்டப்பெல்லாம் மாற்றி ஒரு வெயிட்டான கேரக்டர் பண்ணுறாங்க. படத்துக்கு 4 நாள் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய 50th anniversary சினிமா துறையில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அவருடைய முதல் படம் வந்து 1975 ஒரு படம் இறங்கிச்சு. அதுவும் ஆகஸ்ட்டில் தான் இறங்கிச்சு, ஆகஸ்ட் 15. அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் 14 இந்த 50th year செலிப்ரேஷனில் இந்த கூலி படம் ரிலீஸ் ஆகுது. இல்லை, இந்தியாவிலேயே 50 வருஷம் ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக ஹீரோவாக இருக்கிறது இவர் மட்டும்தான். இவருடைய காலகட்டங்களில் வந்த பல நடிகர்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியே இல்லை. பல நடிகர்கள் வேற வேற கேரக்டர் ரோல்ஸ் பண்ண போயிட்டாங்க. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இவரும் கமல்ஹாசன் மட்டும்தான் அந்த ஏஜில் இன்னும் ஹீரோவாக இருக்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நடிகராக இருக்கிறாங்க. உச்ச நட்சத்திர நடிகராக இருக்காங்க. பிஸ்னஸ்லையும் சரி செலிபிரிட்டிலையும் சரி அவங்க வந்து இன்னைக்கு டாப்பில் இருக்கிறாங்க. அதுக்கு என்னன்னா அவங்க 50 வருஷம் சினிமாவில் வந்து அவங்க இருந்த சாதனை தான்.
அவர் அந்த தொழில் மேல் உள்ள வச்ச டெடிகேஷன் தான். ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருப்பார். ஒரு காலகட்டங்களில் எஸ்பி முத்துராமனோட ஒரு 25 படம் பண்ணுறாரு. அதற்கு பிறகு கே.எஸ். ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், வரிசையாக அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டார். அப்போ சினிமாவில் யாரை ரசிக்கிறாங்க, யாரை கொண்டாடுறாங்க, யார் கரண்ட்டில் இருக்கிறாங்களோ அவங்களோட இவர் அப்டேட் ஆகிக்கிறார். அதனால் தொடர்ந்து அந்த அப்டேட் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கிறார், காம்படேட்டராக இருக்கார், பலருக்கும் காம்படேட்டர், பிஸ்னஸ்லேயும் சரி அந்த தொழிலையும் பெரிய காம்படேட்டராக இருக்கிறார். அப்போ இந்த 50 வருஷ பயணம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு இண்டஸ்ட்ரியிலேயே 50 வருஷம் தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அது சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அவங்களுடைய வயசு இருக்குது, அவங்களுடைய ஆட்டிடியூட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் 50 வருஷம் நிற்கிறதுங்களாம், அது ஹீரோவாகவே இருக்கிறதுங்களாம் வந்து ஒரு பெரிய சாதனை தான். கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நபர் தான், கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சி தான். ஆனால் அவர் வேணாங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கூலி படத்தில் ஏதாவது ஒரு ஆடியோ லான்ச்சில் இது அவரை வந்து ஹானர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணுன்ற மாதிரி அவங்க ஒரு பிளானில் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கூலி படத்துக்கு அடுத்தது ஜெயிலர் 2 வந்து அப்கமிங்கில் இருக்குது. அதே மாதிரி டேரக்டர் நித்திலன் கூட ஒரு காம்பினேஷன் இருக்கிற மாதிரியும் வந்து பேசப்படுது. ஆமாம், ஜெயிலர் 2 ஆல்மோஸ்ட் ஒரு 50% படம் முடிஞ்சிருச்சு. ஜெயிலர் 2 முடிஞ்சவனே ஒரு 3 months அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறார். அந்த ரெஸ்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா பயோபிக் எழுத போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, இமயமலைக்கு போகிறாரு, வெளிநாடு போகிறாரு, நிறையா தகவல் சொல்கிறாங்க. ஆனால் 3 மாதம் வந்து கேப்பு. அந்த 3 மாதம் கழித்து தான் அடுத்த படம் ஆரம்பிக்கிறார். அந்த அடுத்த படத்தை யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது பலரும் கேள்வி இருந்துச்சு. எச் வினோத் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு எச் வினோத்தும் அவர் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு 2-3 மீட்டிங் நடந்துச்சு. அவர் தான் பண்ண போகிறதாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எச் வினோத் வந்து ஜனநாயகன் முடிச்சுட்டாரு, அடுத்து இந்த படம் தான் பண்ண போகிறான்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருந்துச்சு. என்னன்னு தெரியல, எச் வினோத் படம் இப்போதைக்கு இல்லை, அது ட்ராப் ஆயிடுச்சு. அப்புறம் தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் பண்ணுறதா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நிறைய பேர் அடிபடிச்சு. இப்போ கடைசியில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து நித்திலன் மீட் பண்ணியிருக்கிறாரு. நித்திலன் மீட் பண்ணப்போ அவர் ஒரு லைன் சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை டெவலப் பண்ணக்கூடிய வேலையை போயிட்டுருக்காரு. இந்த படத்தை ரெட் ஜெயின்ட் தயாரிக்கிறதாக சொல்கிறாங்க. ரெட் ஜெயின்ட் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிரிப்டை முழுவதுமாக முடித்த பிறகு எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நித்திலன் தான் டேரக்டர். ரஜினி சாரோட நிறைய அப்டேட்ஸ் வந்து சைட் பை சைடு இருந்தாலுமே அடுத்தது வந்து அஜித் சார் ஏகேவுடைய 64 and 65 இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் என்னவா இருக்குது சார்? 64 வந்து ஆல்மோஸ்ட் ஆதிக் தான். ஆதிக்கு அனிருத் அந்த டீம் அப்படி பண்ணுறாங்க. அதுக்கு உண்டான வேலைகள்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல், அவர் ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். இந்த கோட்டு இந்த மாதிரி படங்கள்லாம் அவர் தான் தமிழ்நாடு தேட்டருக்கு வேணும். அவரும் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அவர் தான் இந்த படத்தை தயாரிக்கிறார். முதல்ல பட தயாரிப்பாளர் பேர் சொன்னாங்க சத்யஜோதி, அப்புறம் அதே படத்தை எல்லாம் குட் பை டக்லி பண்ண மைத்ரி மேக்கர்ஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ராகுல் தான், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் பண்ணுறார். ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த வேலைகள்லாம் இருக்குது. அவர் இப்போ இந்த ரேஸ்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அடுத்தது வந்து வெற்றிமாறனுடைய STR49. ஸோ அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. நிறைய கான்ட்ரவர்சிஸும் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் வந்திருந்தது. ஏன்னா தனுஷ் வந்து காப்பிரைட்ஸ்க்காக இவ்வளோ அமௌண்ட் கேட்டதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இப்போ இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் என்னவா சார்? அப்டேட்னா ஒரு ப்ரோமோ ஒன்று ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அது இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து 2 கெட்டப்பில் வர்றாரு STR. முதல்ல ஒரு கெட்டப் வந்து நார்மலாக இருக்கும், அதை காட்டிலும் ஒரு 10-14 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி ஒரு கெட்டப்பில் வர்றாரு. ஒரு பவர்ஃபுல்லான வெயிட் லாஸ் பண்ணி வர்றாரு. அது ஒரு 10 நாளில் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. 10 நாளில் பண்ணிட்டு வந்திருக்காரு. வந்தப்போ அதனுடைய ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ அது முடிஞ்ச உடனே அந்த படத்தின ஒரு ப்ரோமோவோட அந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து தளபதியோடைய ஜனநாயகன் படம். ஸோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவர் வந்து இந்த படத்துக்கு அப்புறமா வந்து அகைன் வருவாரா, இல்லை பொலிட்டிக்கலோடைய ரிசல்ட் பொறுத்து தான் இருக்குமான்னு நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஸோ இவருடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன? அப்டேட்னு ஜனநாயகன் படத்தை பற்றி எந்த டீட்டெயிலுமே வெளியில் விடக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தான் படம் ரிலீஸு. ஒரு 6 மாத கேப்பில் படத்தை பற்றின ஏதாவது அப்டேட்டு, ஃபோட்டோஸ், டீட்டெயிலிங் கொடுத்தா படத்துக்கு பழைய படமாக போயிடும் பார்க்குறப்ப. அதனால் அந்த படத்தை பற்றின எந்த டீட்டெயிலும் வராமல் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் அவங்க படத்தை முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரீரெக்கார்டிங் ஒர்க்கு மற்ற ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது. மற்றபடி படம் முடிஞ்சிடுச்சு. படத்தை பற்றின அப்டேட் எல்லாம் அவங்க டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது அப்போ அதனால் படம் நவம்பர் டிசம்பரில் தான் வரும். இப்போ அந்த படத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு முழுவதுமாக இப்போ எலெக்ஷன் வேலையில் இறங்கியிருக்காரு, தேர்தல் வேலைகளில் இறங்கியிருக்காரு. மதுரையில் ஒரு மாநாடு போட போகிறாங்க. அடுத்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போக போகிறாரு. அடுத்தடுத்த பொலிட்டிக்கல் அப்டேட்டில் தான் வச்சுருக்காரு. தேர்தலுக்கு பிறகு தான் அவர் இங்கே இருக்கலாமா, துபாய்க்கு போகலாமாங்கிறதெல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முடிவுக்கு பிறகு தான் தெரியும். ஏன்னா லோகேஷ் கனகராஜன் சொல்லிட்டு இருந்தால் அவரை வச்சு நான் மாஸ்டர் 2 எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, லியோ 2 எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து அவர் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இல்லை அவர் ஏற்கனவே அவருடைய பர்த்டே அன்னைக்கு மமிதா பைஜி பேசினதே பெரிய இஷ்யூ ஆச்சு. அவர் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை வெயிட் பண்ணுறாரு.
அவர் நினைச்சது மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைச்சதுன்னா அரசியலை தொடர்ந்து பண்ணுவார், இல்லைன்னா கண்டிப்பாக சினிமாவுக்கு தான் வருவார். ஏன்னா அவரால் ரெண்டுமே இல்லாமல் இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணித்தான் ஆகணும். பட் எலெக்ஷன் ரிசல்ட்டினுடைய முடிவுகளை வச்சு தான் அடுத்து அவர் சினிமாவில் இருக்கிறாரா, அப்படி சினிமாவுக்கு வர்ற பட்சத்தில் யார் டைரக்டரு அப்படிங்கிறதால அப்போ அதெல்லாம் 2 இயர்லியாக நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு அவருக்கு முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இந்த வேட்டுவம் படத்தில் வந்து பாரஜித் அவருடைய டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அவருடைய படத்தில் ஒரு ஸ்டன் மாஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டன் மாஸ்டர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாரஜித் மேலே ஒரு வழக்கம் வந்து இப்போது பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி சொல்லுங்கள். வேட்டுவம் படத்தை வந்து ஆர்யா நடிக்கிறார், ரஞ்சித் டைரக்ட் பண்ணுறாரு, திலீப் சுப்ரான் வந்து அந்த படத்துக்கு ஃபைட் மாஸ்டராக இருக்கார். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து தஞ்சாவூர் பகுதிகள் நடந்துச்சு, செகண்ட் ஷெட்யூல் வந்து நாகப்பட்டினம் பகுதிகள் நடந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு ஜீப் வந்து மேலே ஏறி இப்படி ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. அதில் எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் பண்ணாங்க. அது போய் லேண்ட் ஆகிறதுக்கு பதிலாக வண்டி ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸ்கிப் ஆனதில் எல்லாரும் ஓடி போய் பார்க்குறப்ப அவர் வண்டியில் வந்து அன்கான்ஷியஸாக இருந்தார். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறப்ப இறந்து போயிட்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வண்டி ஸ்கிப் ஆனதில் அந்த ஸ்டேரிங் வந்து அவர் நெஞ்சில் அடித்து அவர் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்கிறாரு. வந்தோடனே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர் இறந்துட்டாங்க. அது சம்மந்தமாக வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட ரஞ்சித்தை சம்மந்தமாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ட்ரெயினான ஒரு நபர், அவருக்கு இப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கிற முடியல, இந்த விஷயத்தை எங்களால் ஒன்றும் ஜீரணிச்சிக்கவே முடியல, ஒரு பெரிய இழப்பு, அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக நீல ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த சண்டை கலைஞர்களினுடைய இந்த மரணம்ங்கிறது தொடர்ந்து சமீப காலம் நடந்துட்டு இருக்கு. சர்தார் 2 படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் அன்னைக்கே ஒரு மரணம் நடந்துச்சு. சண்டை கலைஞர் இறந்து போனார், காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன், இறந்து போனார். அப்புறம் அந்த குடும்பத்துக்கெலாம் கூட நிதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் 2ல் நடந்துச்சு. இந்த மாதிரியான சண்டை கலைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கைத்து மேலே நடக்கிற மாதிரி தான். அவங்க அதை தெரிஞ்சே தான் அந்த தொழிலை செய்கிறாங்க. எங்களுக்கு இது வந்து அவங்களால நார்மலான ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு இதே மாதிரி அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டான வேலைகளை பார்க்கக்கூடியவங்க. அப்போ சேஃப்டிங்கிறது ஒரு முக்கியம், அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் முக்கியம். இப்போ என்னென்னா, ஸ்டண்ட் யூனியனாக இருக்கட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரிஸ்கியான சண்டை காட்சிகள் எடுக்கிறப்ப ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு டீம் இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் வந்து அதை வந்து சண்டை காட்சி எடுக்கணும். அதே நேரத்தில் சேஃப்டி முக்கியம். நீங்கள் மேலே வந்து கீழே விழுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரோப்பு கீழெல்லாம் பெட்டெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி பெருசு அடிபடாத அளவுக்கு சேஃப்டி விஷயங்களை பாதுகாப்பில் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு இது கொடுத்துருக்குறாங்க, கைட்லைன் கொடுத்துருக்குறாங்க. அதையும் அந்த கைட்லைனை மீறி இந்த மாதிரி நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று இந்த சம்பவம் நடந்தோடனே சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி விசாரிக்கிறப்பெல்லாம் சொன்னாங்க, எங்கள்கிட்டையுமே அந்த டீம் இருந்துச்சு, ஒரு ஆம்புலன்ஸு டீம்லாம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த அந்த எதிர்பாராத ஒரு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. நாங்கள் எல்லாம் சேஃப்டி இதோட தான் பண்ணோம், அப்படி இருந்தும் எங்களால் அவரை காப்பாற்ற முடியல, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த தொடர்ந்து அவங்களுடைய இந்த பாதுகாப்புங்கிற ஒரு விஷயம் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. நம்ம ஏஐயில் பண்ணுறோம், சிஜியில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த டைட்டானிக் படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தண்ணியில் முங்குறோம், அதெல்லாம் வந்து அன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை வச்சு அவங்க பண்ணாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் லைவாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறையா ரிஸ்கியான காட்சிகளை வந்து அவங்க மாற்றலாம். தொடர்ந்து நடிகர்களுக்கும் நிறைய பேருக்கு இது மாதிரி நடிகர்களுக்கு அடிபட்டிருக்கு, பல பேர் இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சண்டை காட்சிகளில் தத்ரூபமாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இதாக வேகமாக இருக்கணும், அந்த படத்தை ஒரு போட்டியில் அவங்க பண்ணுற விஷயம் வந்து உயிர் பலி தொடர்ந்து ஆகிட்டு இருக்கு. இதுக்கு கவர்மெண்ட்டும் நிறையா வழிமுறைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க, சண்டைக்கு யூனியனும் ஃபைட்டர்ஸ் யூனியனும் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இருந்தும் இந்த மாதிரியான தவறுகள், உயிரிழப்புகள் நடந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார்.